ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிமுக திமுக கூட்டணி அமைச்சு டிவிகே வந்து காலி பண்ண போகுது, குஜிலி மஸ்து பண்ண போகுது, குஜிலி மஸ்து பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. காலையில விடிஞ்சு முடிஞ்ச உடனே திமுகவோட தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நாங்க எதிர்கட்சி தலைவரா இருக்க போறோம், தாவேகாவுக்கு எந்த வித இடையூறும் செய்ய போறது இல்லைன்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் விர்ச்சுவல் வாரியர்ஸே அந்த கதையை வந்து பெருசாக்கி அந்த கதையை பத்தி பேசி அதை வந்து இது பண்ணிட்டாங்க. அந்த கதையை பெருசாக்கி விட்டுட்டாங்க. எந்த ஒரு தகவலுமே தெரியாம திமுக மேல பழி போடுறதுல விர்ச்சுவல் வாரியர்ஸ் நம்பர் 1. இதுல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து திமுக கூட இத்தனை வருஷம் பயணிச்சு இத்தனை வருஷம் இருந்து, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி போயிருந்தா கூட பரவாயில்ல, தேர்தல்ல இருந்து எங்களோட வாக்கு வங்கியையும் வாங்கிக்கிட்டு முதுகுல குத்திட்டு டிவிக்கு கூட போய் ஜாயின் பண்ணிருக்கு. இதை பத்தி பேச ஒத்த கூட இல்ல. ஏன்னா எது கூப்பிடுறீங்க, அவங்களோட அவங்களோட கூட்டணியை ஏன் கூப்பிடுறீங்க, துரோகம் மட்டும் வர வேணாம் அப்படின்னு பேசுறதுக்கு யாருமே இல்லை. ஆனா வந்து திமுகவும் அதிமுகவும் கூட்டணி இவங்க கலைப்பூட்ட பொருளையில எப்படி கூட்டணி செய்வீங்க, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? இப்போ உங்களுக்கு மனசாட்சி இல்லையா காங்கிரஸோட போய் கூட்டணி வைக்கிறதுக்கு?